டீடாக்சிஃபிகேஷன்னா உண்மையாகவே அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த டீடாக்சிஃபிகேஷன் நம்மளை தலையிலேருந்து பாதம் வரை எந்த விதத்தில் அது நம்மளுடைய உடம்புக்கு வந்துட்டு உதவுது. அண்ட் அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ஜூஸஸோ இல்லைனா வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறனால மட்டுமே நம்ம பாடி வந்துட்டு டீடாக்ஸ் ஆகுமா? வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஸ்வேதா, க்ரானிக் ஸ்பெஷாலிட்டி கன்சல்டன்ட், டாக்டர் பேசில்ஸ் ஹோமியோ ஹாஸ்பிட்டல். டீடாக்சிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் அண்ட் நச்சு பொருட்களை தன்னால் வெளியேற்றுறது அப்படின்றதான் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம உடம்புல எந்த மாதிரியான விஷயங்களை அது வெளியே ஏற்றுது அப்படின்னு பார்க்கும்போது, சுற்றுச்சூழல்லேருந்து நமக்கு உள்ளே போகக்கூடிய ஏதாவது ஒரு பொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அண்ட் நம்ம சாப்பிட்ற பொருட்களில் நிறைய ஃபுட்டில் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதை பதப்படுத்தக்கூடியது, அந்த மாதிரி நிறைய ஃபுட் அடிட்டிவ்ஸ், அது எதெல்லாம் நம்மளோட உணவு மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே போகுதோ அதை எல்லாமே இது வெளியேற்றும். அண்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய அண்ட் மெட்டபாலிக் வேஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்மளுடைய உறுப்புகள் உடம்புலேருந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி இது வெளியில் அனுப்புது. நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகள் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் ஈடுபடுது அப்படின்னு பார்க்கும்போது, கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல், நம்மளுடைய தோல், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது எல்லாமே இந்த சுத்திகரிக்கக்கூடிய ப்ராசஸில் ஈடுபடுது. இதில் நம்ம கல்லீரல் பார்க்கும்போது, கல்லீரல் ரத்தத்தை சுத்திகரிக்குது. அண்ட் நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ராகக்கூடிய ஏதாவது மருந்துகள் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸ்னால என்ட்ராகக்கூடியது. அண்ட் ஆல்கோஹால், ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆல்கோஹால் இருக்கக்கூடியது, அமோனியா, இந்த மாதிரி ஏதாவது ட்ரக்ஸு, இப்படி நம்ம உடம்புக்குள்ளே தேவையில்லாத டாக்ஸின்ஸ் உள்ளே என்ட்ராகும்போது இதை லிவர் சுத்திகரித்து வெளியேற்றுது. அதே மாதிரி நுரையீரல், லங்ஸ் நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம வெளியில் போகும்போது நிறைய பொல்யூஷன்ஸ், தூசி, புகை, கெமிக்கல்ஸ் இது பண்ண ஏதாவது பர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி நிறைய வாசனைகள் நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ராகுது. ஸோ இதில் நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுமே நம்ம உடம்புக்குள்ளே போகலாம். ஸோ இதை சுத்திகரித்து வெளியேற்றுறதுக்கு லங்ஸ் உதவுது. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நேச்சுரல் ப்ராசஸ், நம்ம ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்குமே லங்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா சிறுநீரகம் ரத்தத்தை சுத்திகரித்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை யூரின் மூலமாக நம்மளுக்கு அது வெளியேற்றுது. அதே மாதிரி உடம்பை ஒரு மெயின்டைன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி சத்தை மெயின்டைனாக அது எலக்ட்ரோலைட் பேலன்ஸாக அது வச்சுக்குது. அதே மாதிரி நம்ம தோலுமே சுத்திகரிக்கிறதுக்கு உதவுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை வியர்வை மூலமாக அது வெளியேற்றுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம சாப்பிடும்போது எந்தெந்த பொருட்கள் நம்ம உடம்புக்கு தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் உள்ளே வச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. மீதி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அது கழிவுகளாக வெளியேற்றுது. ஸோ அப்போ இந்த டீடாக்சிஃபிகேஷன், உடம்பை சுத்திகரிக்கின்றது நம்மளாக தான் ஒவ்வொரு தடவையும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுமே தன்னாலே இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் செயல்படும். அதில் மேஜராக லிவர், இதுதான் ரொம்ப மெயினாக இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெயின் ஆர்கன் அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லா ஆர்கன்ஸுமே இதில் செயல்படுது. நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த உறுப்புகளுக்கு எல்லாமே ஒரு ஓவர் பேர்டன், அதுக்கு ரொம்ப ஒரு வேலை கொடுக்காம, அதை சிரமப்படுத்த வைக்காமல், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணால் மட்டுமே இந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு போதும். மற்றபடி நம்ம நம்மளே எதாவது இன்டியூஸ் பண்ணி நம்மளாக தான் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அண்ட் டீஸ், டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம க்ரீன் டீஸ் அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இதை பண்ணால் மட்டும் நம்ம உடம்பு தன்னால் லிவரை டீடாக்ஸ் பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு இது இருக்குது. ஸோ அந்த க்ரீன் டீஸ் லிவரை டீடாக்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது பர்ஃபெக்டாக கரெக்ட் கிடையாது. ஏன்னா லிவர் தான் ஒரு மெயின் ஆர்கன் சுத்திகரிக்கக்கூடியதில். ஸோ அந்த டீஸ் நம்ம டீ குடிக்கிறனால அது ஒரு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு மைல்ட் லாக்ஸேட்டிவ், அது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிவ் விஷயமா இருக்குமே தவிர அதுதான் மெயினாக லிவரை சுத்திகரிக்க உதவும், அது குடித்தா போதும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அதே மாதிரி உடம்பு சுத்திகரிக்கிறதுக்கு அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு சிம்பிள் ஃபுட், ரொம்ப உறுப்புகள் எல்லாத்துக்குமே ரொம்ப வேலை கொடுக்காம சிம்பிள் ஃபுட் சாப்பிட்டு தண்ணி குடித்து உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ நம்ம உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்காமல் நம்ம உடம்புல
அந்த தேவையில்லாத நச்சுப் பொருட்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை, இல்லைனா வந்துட்டு வேர்வையில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்மெல் வரக்கூடியது, மூச்சு விடும்போது பேட் பிரெத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மூச்சு விடுற காற்றுல வந்துட்டு ஸ்மெல் வர்றது, உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுறது, அடிக்கடி வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன், சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல அந்த நச்சுகள் எல்லாமே வெளியே ஏறாத மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அண்ட் வந்து சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், வயிறு வந்துட்டு உப்புறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக இயங்கிட்டு இருக்கு. அது போக நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தினமும் வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருங்க, தேவையான அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க, அண்ட் நல்லா தூங்குங்க. தூக்கம் வந்து எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நைட் டைமில் தான் மோஸ்ட்டாக வந்துட்டு பாடி வந்துட்டு டீடாக்சிஃபை ஆகுது. எல்லா உறுப்புகளுமே அந்த டைமில் வந்து அதுக்கு ரெஸ்ட் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து இப்போல்லாம் வந்துட்டு நைட் லைஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட் ட்ரைவ் போகிறது, நைட் டைம் வந்து ஃபுட்டு சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, வெளியில் போய் ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம ரொம்ப வந்து பேர்டன் கொடுக்கக்கூடாது. ஸோ நைட்டு ஒரு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரை அப்படின்ற டைமில் வந்துட்டு தூக்கம் வந்துட்டு ரொம்பவே அவசியமானது. அண்ட் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அண்ட் ஓவராக இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸு, ஆல்கோஹால், ஸ்மோக்கிங், இந்த பழக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்துட்டு விடணும். அண்ட் தினமும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ½ an hourனாச்சும் ஒரு சின்ன எக்ஸசைஸ், இல்லைனா வந்துட்டு ஒரு வாக்கிங், இந்த விஷயங்கள் வந்துட்டு இன்னும் நம்மளோட சர்க்குலேஷனுக்கு வந்துட்டு நல்லாவே உதவும். அண்ட் டீடாக்சிஃபைக்கு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இது போக நம்ம வந்துட்டு ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து கீரை வகைகள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம். இது போக நீங்கள் வந்துட்டு லெமன், தண்ணியில் வந்துட்டு லெமன் மிக்ஸ் பண்ணி லெமன் வாட்டர் குடிக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. இது போக ஒரு கிளாஸ் வந்து வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அண்ட் ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட்டு இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். இது வந்துட்டு மொத்த உடம்புக்குமே வந்து டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இல்லைனா வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அந்த லிவர் வந்து கொஞ்சம் ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ஸ்லாம் லிவர் வந்து கொஞ்சம் சிரமப்படும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மஞ்சள், இஞ்சி கலந்து தண்ணி குடிக்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீடாக்சிஃபைக்கு இந்த வாட்டர் வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா ஆக்சுவலி என்ன அப்படின்றது பற்றியும், அண்ட் அந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு தலையிலேருந்து பாதம் வரை எந்த விதத்தில் அது உதவுது அப்படின்ற விஷயத்தை பற்றியும், எந்தெந்த உறுப்புகள் இதில் வந்துட்டு செயல்படுது, என்னென்ன மாதிரி அது வந்துட்டு நச்சுப் பொருட்களை வந்துட்டு வெளியேற்றுது, அந்த நச்சுப் பொருட்கள் வெளியேறலை அப்படின்னா நம்ம உடம்புல எந்தெந்த மாதிரி அறிகுறிகள் வந்துட்டு காட்டும் அப்படின்றத பற்றியும், அண்ட் அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம எந்த விதத்தில் உதவலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு டீடாக்ஸ் லீவ்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஜூஸஸ் குடிச்சோ ஃபாஸ்டிங் இருந்தோம் மட்டும்தான் வந்து நம்ம இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நம்ம உடம்புல தினமுமே வந்துட்டு எல்லா உறுப்புகளும் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது. நம்மளோட ஒரே வேலை என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் கொடுக்காம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. டாக்டர் ஸ்வேதா.